ஐயா ஐயா, உங்க பேருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அத வாங்கி படிமா. மாமா, உங்களுக்கு அமெரிக்கால இருந்து லெட்டர் வந்திருக்கு. உங்க பேரன் சாகல, உயிரோட தான் இருக்கான். என்னது? ஏன் பேரனா? என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, சின்ன வயசுல ஆத்தோட அடிச்சிட்டு போன உங்க பேரனை பரிசல்காரங்க காப்பாத்தி கரையில போட்டிருக்காங்க. அங்க சுற்றுலா வந்த வெளிநாட்டுக்காரங்க அவனை அமெரிக்கா கூட்டிட்டு போய் வளர்த்திருக்காங்க. இப்ப அவன் உங்களை பாக்குற ஆசையில இந்தியாவுக்கு வரேன்னு எழுதியிருக்கான். தாத்தா தாத்தா திரு தாத்தா தனி திரு தாத்தா திரு தாத்தா விழி திரு தாத்தா திரு தாத்தா பசி திரு எனக்காக ஆத்தா போல் அப்பன் போல் இல்லாமல் வில்லன் போல் எதிரியை போல் என்னை ஆத்துக்குள் தள்ளிய விட்டய மரபனா பட்டேன் பல பாடுகள் நானே பட்டினியாய் கிடந்தேன் தானே சட்டனவே காப்பாற்றிட்டா டூரிஸ்ட் கற்றேன் பல சங்கீதம் நானே போடுவேன் பல சங்கதி நானே பாடுவேன் பல பாடல்கள் நானே அமெரிக்கா சானி தனி தபதா பம பாபா கம பதனி தபம கம ப கம கரிதா ரீ சா ரீ. சாரி தாத்தா. நல்லா நல்லா நல்லாவே இரு. என்ன மாமா, கற்பனைக்கு போயிட்டீங்களா? வரலையா? நாளைக்கு தான் வரான். நாளைக்கு? தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம். Oh father, oh father, oh grandfather, grandpa. யாரப்பா நீங்கெல்லாம் பீட்டி கார்ல வந்து பிச்சை எடுக்கிறீங்க? சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க, என் பேரன் வர்ற நேரம். சக் சக். தாத்தா என்ன தெரியல, நான் தான் உன்னோட பேரன். நீதான் என் பேரனா? யாஹூ. ஃபீலிங்கா இது? சாரி, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது. வேற ஏதாவது டயலாக் பேசுங்க. டயலாக் டயலாக். ஏண்டா ஓடி போன பழனிசாமியா நீ? நானே தான், ஆனா இப்ப பேரை மாத்திட்டேன். யுஎஸ் போன உடனே பேல் சாம் ஐன்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டேன். Hey, meet my troop friends, this is my grandpa. யாரு? டபுள் எக்ஸல் மாமா நிறைய இருக்கிறாரே. அச்சும் சும் சும் அச்சும் சும் சும் அச்சும் சும் 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 சும். ஆஹா, உங்க பாடிக்கு பேஸ்ல இருந்து கொஞ்சம் ஸ்கின் எடுத்து ஃபேஸ் மேல வச்சு அப்படியே ஒரு ஆபரேட் பண்ணீங்கன்னு வைங்களேன், நீங்க ஒரு பியூட்டிஃபுல் ஆன்ட்டி ஆயிடலாம். செருப்பு பிஞ்சிடும். What a lovely voice. மேட்சோ வாய்ஸ். இந்த வாய்ஸ் அப்படியே டேப் பண்ணு, 30-70 அக்ரிமெண்ட் போடு, ஆடியோ ரைட்ஸ் அப்படியே வாங்கிடலாம் நாம. என்னடா 70-30 கார் நம்பர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கற? என்னங்கடா அக்ரிமெண்ட்? எஸ், இந்த உலகத்துல எந்த வித்தியாசமான சவுண்ட நான் கேட்டாலும் உடனே நான் அதை டேப் பண்ணிடுவேன். 30-70 அக்ரிமெண்ட் போட்டு ஆடியோ ரைட்ஸ் வாங்கிடுவேன். அதை வச்சு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பம் தயாரிப்பேன். அதுல வர லாபத்துல 70 திருடுன எனக்கு, 30 ஒரிஜினல் உனக்கு. எப்படி? யாரம்மா? என் பேரனுக்கு திஷி சுத்த காய எடுத்துட்டு வா. ஓ பேபி, ஓ பேபி, ஓ பேபி. ஃபயர் ஃபயர் ஃபயர். நானே டீல் பண்ணிக்கிறேன். ஹலோ ஹலோ, ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உடனே வாங்க. ஒரு பூசணிக்கால தீ பிடிச்சிருச்சு. என்னது, தமிழ்நாட்டிலே தண்ணி இல்லையா? பரவாயில்ல, நானே இதை அணைச்சுக்கிறேன். ஹாய். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஏய், ஏன்டா ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண? ஏன் பண்ண மாட்டேன்? அவ்வளவு பெரிய ஃபயரை கொண்டு முடி பக்கத்துல வைக்கிறீங்களே, இது என்னுடைய 6 வயசுல இருந்து வளர்த்த முடி. அமெரிக்காவில $500,000 இன்சூர் செய்த முடி. தீ பிடிச்சா நீ தருவ? அது ஆரத்திட்டா. எந்த தீயா இருந்தாலும் என் கிட்ட வரக்கூடாது. அது என் பூசணிக்காய் தலையில கொள்ளி வைக்கிறீங்க. பூசணிக்காய் சுத்தி உடைச்சாதான் திக்கி போவோம். ஆடா பாவிகளா, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏன்டா இந்தியாவுல பஞ்சம்னு அமெரிக்கா கிட்ட கையை ஏந்திரீங்க? ஏய் சடையப்பா, இந்தியாவை பத்தி தப்பா சொன்ன சீவிடுவ சீவி. சீவடா குண்டப்பா. ஐயோ, what is that sound? Come on, Helen, Mike, Jack, look out. அவரு வீசின பூசணிக்கால பைக்ல ஒருத்தர் வலிக்கு விழுந்து செத்துருச்சு. My God, murder case. போலீஸ் வர போகுதுடா. இதெல்லாம் பெருசு படுத்தா தம்பி. அம்மாவாசைக்கு அம்மாவாசை பிஸ்ட் கழிக்கும் போது இப்படி பூசணியா போட்டு உடைப்பான். அப்ப எவனாவது விழுந்து சாடா பாவிங்களா, you dangerous fellows. என் பாடி இருந்து திருஷ்டி எடுக்கிறேன்ட்டு வேற ஒருத்தரை டெட் பாடி ஆக்கிட்டீங்களடா. வெளியில நல்லா மழை பெய்யும், நனைஞ்ச உடம்புக்கு ஏதாவது வந்துரும். இந்தா கொடா. Thank you குடைவள்ளி. இன்டர்வியூ வந்துட்டேன். யாரு? என்னையா வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இந்த மாதிரி குரங்கோட பைக்ல இடிச்சுக்க போறேன்னு சொல்லிட்டு வரல. ரோட்ல ஒழுங்கா நடக்க தெரியாது உனக்கு. எல்லாம் இன்டர்வியூ எவன்டா வேலை கொடுப்பா? உனக்கு பைக் ஓட்டுற லைசென்ஸ் கொடுத்துருக்கிறப்ப எனக்கு வேலை கொடுக்க மாட்டானா? அடிச்சு. ஆமா. ஏய்,
என்ன யாருன்னு நினைச்ச? போலீஸ்கார மேல கை வச்சிட்டியா? அவனை செத்தடா. அவ்வளவு தூரம் போயும் இன்டர்வியூ அட்டன் பண்ணாம வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கான் பாரு ரவுடி ராஜா. அப் அண்ட் டவுன் ட்ரெயின் சார்ஜ் வேஸ்ட். நல்ல வேலை மாப்பிள்ள தங்கச்சியும் இவன் கூட சேர்த்து அனுப்பாம விட்டார. ஏடா உனக்கு ஒரு விவசாயம் இல்லையா? போலீஸ்காரனையும் அடிச்சுட்டு வந்திருக்க. அங்கேயும் தஞ்சாவூர் ராஜமாணிக்கம் பிள்ளை பேரன் சொன்னதாலதான் உன்னை விட்டாங்க. சீனோ, ஆளும் உடம்பும் வளர்ந்த பிரயோஜனம் இல்லடா, அறிவு வளரணும்டா. எப்படி உன் தாத்தா பேரை சொன்னா உனக்கு பெருமை கிடைக்குதோ அதே மாதிரி உன் பேரை சொன்னா உன் பிள்ளைக்கு பெருமை கிடைக்க வேண்டாமா? இன்டர்வியூக்கு போன பிள்ளைய போலீஸ்கார மோட்டார் பைக்ல இடிச்சதும் இல்லாம வாய்க்கு வந்தபடி திட்டி அடிச்சிருக்கான். அதனாலதான் இவன் திருப்பி அடிச்சான். ரெயின் கோட்டுக்குள்ள இருந்தது போலீஸ்காரன் தானே, அவனுக்கு எப்படி தெரியும்? கரெக்ட். பண்ணுங்க. பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து அவனை சப்போர்ட் பண்ணுங்க. எந்த வேலையை செய்யாம வீட்டுல உட்கார்ந்து சோத்தை தின்னுட்டு எங்க பேரை கெடுக்கட்டும். இதுங்க போதும் இவனை கெடுக்கிறதுக்கு. எப்படியோ நீ நல்லபடியா வந்து சேர்ந்துட்ட, அது போதும். சீனு, இனிமே நீ வேலை தேடுறதா இருந்தா உள்ளூர்லயே தேடு, வெளியூர்லாம் வேண்டாம் என்ன? நான் கும்பிட்டு தெய்வம் தான் போலீஸ்கார அவதாரம் எடுத்து உன்னை திரும்ப கொண்டு வந்துருச்சு. அந்த போலீஸ்காரனுக்கு முதல்ல ஒரு கிரீட்டிங் கார்டு அனுப்பணும். கிரீட்டிங் எதுக்கு? இன்விடேஷனே அனுப்பேன். என்ன இன்விடேஷன்? உனக்கும் அவனுக்கும் கல்யாணம்னு. அடிக்கிற நீயே ஷாக் ஆற அளவுக்கு இன்விடேஷன் அடிக்கிற. டேய் 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 தம்பி. போற போக பார்த்தா இப்பவே இவன் என் கழுத்துல தாலி கட்டுவா போல. சரஸ்வதி, இன்னைக்கு சாயந்தரம் என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்க, மறந்துடாத. நானா? இன்னைக்கா? எப்படி வர முடியும்? சரியா போச்சு. கோவிலுக்குள்ளேயே நான் அவனை கவனிச்சேன். சாமி கும்பிடுறத விட்டுட்டு நீ எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்த. இன்னைக்கு சாயந்தரம் சீனி ஏதோ அறிக்கை வெளியிட போறேன்னு சொல்லி இருந்தார்ல, அது நல்ல செய்தியா இருக்கணும்னு ஆண்டவன்ட்ட வேண்டிட்டு இருந்தேன். ஓ, இன்னைக்கு சாயந்தரம் நாரதகான சபால நம்ம கிரேட் சீனுவோட அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, அதனாலதான் என் வீட்டுக்கு வர ப்ரோகிராம நீ கேன்சல் பண்ணிட்டியா? அவர் அப்படி என்னதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாருன்னு நானும் பாக்குறேனே. நீ மட்டும் இல்ல, இந்த சிட்டியே அவருடைய அறிக்கைக்காக காத்துட்டு இருக்கு. ஹலோ, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரியும் சீனுவோட லேட்டஸ்ட் கெஸ்ட் வந்த உடனே நீங்க வருவீங்கன்னு. சீனுவோட கான மலைய ஆல்பத்தை பத்தி தானே சொல்றீங்க? இது நான் வாங்கி 3 நாள் ஆச்சு. எங்களுக்கே நேத்துக்கு தானே வந்தது, அதுக்குள்ள நீங்க எப்படி வாங்கினீங்க? நான் டைரக்டா ஸ்டார் மியூசிக்ல போய் வாங்கிட்டேன். இன்னைக்கு சாயந்தரம் மிஸ்டர் சீனு ஏதோ அனௌன்ஸ் பண்ண போறாராமே, அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன அவசரம், சாயந்தரம் தான் சொல்ல போறாருல, அங்க போய் கேட்டுட்டா போச்சு. டேய் சங்கரா, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வண்டியில ஏத்திட்டியா? இன்ஸ்ட்ருமெண்டா? இன்னைக்கு என்ன கச்சேரின்னு நினைச்சுக்கிட்டியா? சீனு அவன் ரசிகர்களுக்கு ஏதோ சொல்ல போறானா? மாமா 2 பேரும் புறப்பட்டு வாங்க, நான் சொல்ல போறது அங்க வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டான். அங்க சொல்றத இங்க சொல்லிருக்கலாம். கேட்டன ஒழுங்கா 2 பேரும் அங்க வந்து கேட்டுங்கன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டான். நம்ம சீனுக்கு எவ்வளவு ரசிகர் கூட்டம் பாத்தியா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இத்தனை நாள் எனக்கு ஆதரவு கொடுத்து என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவங்க எல்லாருக்கும் முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு மனுஷனும் தன் உயர்வுக்கு காரணமா இருந்தவங்களை மறக்கவே கூடாது. அந்த நன்றியை மறக்கிறவன் மனுஷனே கிடையாது. அந்த நன்றிக்கு நன்றி சொல்ற இனிய நாள் தான் இது. இந்த சீனு எப்படி எல்லாம் இருந்தா, எப்படி இப்படி ஆனா யோசிச்சு பார்க்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே சீனு தஞ்சாவூர்ல மாதவி, உன் புருஷன் கேசவன் வந்துட்டான், சீக்கிரம் ஆர்த்தத்தை எடுத்துட்டு வா. கச்சேரி நல்லபடியா நடந்தாப்பா? நல்லா நடந்ததுமா. அக்கா, என்னைக்கு எங்க கச்சேரி நல்லா நடக்கல. அண்ணனுக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி தம்பிக்கும் ஒரு ஆரத்தி எடுங்க.
அண்ணன் பாட்டு பாடி பேர் எடுக்கிறாரு, தம்பி தெருவுல சண்டை போட்டு பேரை கெடுக்கிறான். இப்படி ஒரு புள்ள வீட்டுக்கு தேவையா? உங்க சீனு எங்க ஆளுங்கெல்லாம் தெருவுல புரட்டி எடுத்துட்டான். போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா ஒரே நிமிஷத்துல கம்பியான வச்சிருவாங்க. உங்க குடும்பம் பெரிய சங்கீத குடும்பம்ன்றதால இங்க வந்து சொல்றோம். முடிஞ்சா உங்க தம்பிக்கு மிருதங்கமோ தபலாவோ அடிக்க கத்து கொடுங்க, ஆள் அடிக்க கத்து கொடுக்காதீங்க. அண்ணா நீங்க உள்ள வந்துருங்கண்ணே. அவன் இனிமே யார்கிட்டயும் சண்டை போட மாட்டான். அவன் சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவனை மன்னிச்சிடுங்க. அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. ரவுடி பயல யார சொல்றீங்க? உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன சண்டை போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஆரம்பிக்கல தாத்தா. நீ ஒரு கிராஜுவேட், பொறுக்கித்தனம் பண்ணாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? எங்கேயாவது போய் வம்ப இழுத்துட்டு வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. கௌரவமா இருக்கிற உங்க அண்ணன் பேரை ஏன்டா இப்படி கெடுக்கிற? அண்ணன் அவரை பத்தி இவனுக்கு என்ன கவலை? அண்ணன் மேடைக்கு மேடை கச்சேரி பண்ணி சம்பாரிச்சிட்டு வருவாரு, இவன் தெருக்கு தெருக்கு போய் சண்டை போட்டு வருவாரு. ஆண்டவன் இந்த வீட்டுக்கு 2 ஒரே வச்சுட்டான். ஒண்ணு ரவுடி ஆக்கிட்டான், ஒண்ணு ஊமையாவே ஆக்கிட்டான். தாத்தா சும்மா இதுலயும் தங்கச்சி இழுக்கிறீங்க. அவ என்ன அவளால பேச முடியலன்னு வருத்தப்பட்டாளா இல்ல வேதனைப்பட்டாளா? சந்தோஷமா தானே இருக்கா? இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசுற வாய் இருக்கிறத விட பேசாம இருக்கிறதே பெட்டர். டேய் வாயை மூடுறா. பண்றதை பண்ணிட்டு தாத்தாவை எதிர்த்து பேசுற. நல்லா இருக்குப்பா. இப்ப அவனை திட்டுறதுக்கு நீ ஒருத்தன் தான் பாக்கி. அவன் பிரச்சனை என்ன போதுமே. ஆம்பளைங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு மேடை கச்சேரி மாதிரி மாறி மாறி வாசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. மைக்கு ஸ்பீக்கர் பக்கவாதியம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடும். ஆமா, நாங்க ஆம்பளைங்க வாசிப்போம், நீங்க பொம்பளைங்க அவனை நேசிப்பீங்க. சீனு நீ உள்ள போப்பா. டேய் வாடா. இந்த பொம்பளைங்க இருந்தாலே இது திருந்தாது. எக்கோட கெட்டு போட்டோம். இந்த மாதிரி எல்லாம் நீ சண்டை போட்டா இங்க நான் மரியாதையோட இருக்க முடியாது. உண்மையிலேயே நீ என்ன நேசிக்கிறதா இருந்தா இனிமே யார்கிட்டயும் நீ சண்டை போடக்கூடாது. அண்ணே அவங்க உங்களை பத்தி தப்பா பேசினாங்கண்ணே. என்ன பத்தி தப்பா பேசுற அளவுக்கு என்கிட்ட என்னடா இருக்கு? அப்படியே உனக்கு கோவம் வர மாதிரி அவங்க என்ன சொல்லிட்டாங்க? அண்ணி அண்ணனுக்கு இப்பெல்லாம் புதுசா குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான். அதுக்காக தான் இப்பெல்லாம் கச்சேரிய 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சுக்கிறாருன்னு வேற இன்னொருத்தன் சொன்னான். அண்ணனுக்கு இல்லாத பழக்கம் இருக்குன்னு சொன்னா எனக்கு கோவம் வரதா? அதனால தான் அடிச்சேன். சரி சரி நீ போ. அண்ணன் நான் பாத்துக்கிறேன். நிஜமா தேங்க்யூ. இத்தனை நாளா எனக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த விஷயம் இன்னைக்கு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. முதல்ல இதை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட என்ன காரணம் சொன்னீங்க? என்னங்க இது புது பழக்கம்? நான் என்ன பண்ணுவேன் மாதவி? கோபமாய் இருந்தாலும் சோகமாய் இருந்தாலும் என் முகம் என்ன காட்டி கொடுத்துருது. என்ன சொல்றீங்க? 2 நாளா என் மனசு சரியில்லை. ஏன்? எனக்கு தான் கண்டிப்பா கிடைக்க போகுதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்த சங்கீத வித்வத் சபாவுடைய தலைமை பதவியை அந்த சீதாராம் ஐயர் கொடுத்துட்டாங்க. அவன் பாட்டா பாடுறான், நல்லா ஜலதோஷம் வந்த மாதிரி கத்துறான். திறமைக்கு கொடுக்க வேண்டிய பதவியை சிபாரிசு கொடுத்துட்டாங்க. அது போல போகட்டும், இது எதுக்கு உங்களுக்கு? அந்த பதவி எனக்கு தான் கிடைக்க போகுதுன்னு ஊர்ல எத்தனை பேர்கிட்ட சொல்லி வச்சுட்டேன் தெரியுமா? அது எனக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே என்னால தாங்க முடியல. இதையே நினைச்சிட்டு இருந்தா உன் உடம்புக்கு கெடுதல், இதை 2 ரவுண்டு சாப்பிட்டா உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுகுமாரன் தான் எனக்கு இதை கொடுத்தான். மாதவி, நான் இதை சாப்பிட்டது வீட்டுல யாருக்கு தெரிய வேண்டாம். இன்னைக்கு மட்டும்தான். அன்னைக்கு சொன்னதோட சரி, ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஹலோ தேங்க்யூ. எதுக்கு? ஓஹோ, ஓல்ட் மேன் தலையை நான் கடிச்சு கொதறிட்டு வந்தேன். அதுக்கு அது கிடக்குது ஓல்ட் கிராம் போன். ஆண்டவன் என் தங்கச்சியை பேச முடியாம பண்ணிட்டானே தவிர மத்த எல்லா திறமையும் மொத்தமா கொடுத்து வச்சிருக்கான். என் தங்கச்சியை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா. அவளை கட்டிக்க போறவ மட்டும் இல்ல, உன்னை கட்டிக்க போற நானும் கொடுத்து வச்சேன். அது யாராது என்ன கட்டிக்க போறவ? நீயா? சாதாரணமா வேஷ்டி கட்டுறதுக்கே நான் 8 தடவை யோசிப்பேன். உன்ன மாதிரி வேஷ்டி எப்படி கட்டிப்பேன்? என்னது? நீ அண்ணியோட தங்கச்சின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நான் வாய் மூடி போயிட்டு இருக்கேன். இல்ல என்ன பார்த்து லுக் கொடுத்து பாரு, இந்த 2 கண்ணு அதை அப்படியே நோண்டி பிளைண்ட் ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணிருப்பாமா. பாக்குறேன், என்ன தவிர உன்னை எவ கட்டிக்கிறான்னு பாக்குறேன். இத பாரு, அனாவசியமா என்கிட்ட பெட்டு கட்டி எனக்குள்ள ரோஷத்தை உண்டு பண்ணி ஏதாவது ஒரு பொண்ணை இங்க கொண்டு வந்து நிக்க வச்சு இதுதான் என் பொண்டாட்டின்னு என் வாயால சொல்ல வச்சிடாத. கெட் அவுட். ஓடி போ. சரி நானே போறேன். ச்சே, இவங்களுக்குலாம் வேற வேலை கிடையாது.
யாரோ புதுசா நம்ம வீட்டுக்கு எதிர்க்க கூடி வந்திருக்கான். நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க யாரு இவங்க யாருன்னு ஏகப்பட்ட கேள்வி கேக்குறான். அதோட விட்டா பரவாயில்ல, உங்க வீட்டுல வயல் வாசிக்கிற பொண்ணு பேர் என்ன, அவங்க எது வரைக்கும் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறான். ஒழுங்கா இருக்கதா இருந்தா இருந்துட்டு போ, சீனி சித்தப்பாக்கு தெரிஞ்சா நீ அவ்வளவுதான் சொல்லிட்டு வந்துட்டேன். சீனு சீனு என்ன சீனு, மெட்ராஸ்ல இருக்கிற கம்பெனிக்கு நீ ஒரு அப்ளிகேஷன் போட்டிய, அந்த கம்பெனில இருந்து உனக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்குது. வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம். என்ன இங்க இருந்து மெட்ராஸ்க்கு அனுப்புறதுல உங்க எல்லாருக்கும் இவ்வளவு சந்தோஷமா? நான் என்னமோ உன் பேருக்கு அப்ளிகேஷன் போட்டு இன்டர்வியூ கார்டு அனுப்ப சொன்னது மாதிரி எல்லாம் பேசுற நீ தான் அப்ளிகேஷன் போட்ட, அவன் இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சிருக்கான். இந்த பாரு, நீ வேலைக்கு போனா போ, இல்லன்னா இங்க இருந்து சண்டை போட்டு குடும்ப கௌரவத்தை கெடு. ஆமா, நீங்க எல்லாம் அப்படியே இங்க இருந்து குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறீங்க பாருங்க. நீங்க அடிக்கிற தாளத்துக்கு எங்க அண்ணன் இன்னும் பாடாரு பாருங்க, அவரை சொல்லணும். சரி சரி, இதை வச்சுக்கோங்க. எதுக்கு? இது ஃபுல்லா தேய்ற வரைக்கும் பல்லு தேய்ங்க, நாருது. இன்டர்வியூ கார்டு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு எனக்கு இது வேணும். கடவுளே, அவரே இன்டர்வியூல ஃபெயில் ஆயிடணும். அவருக்கு இந்த வேலை கிடைக்க கூடாது. போன வேகத்தை திரும்பி வந்துட்டானா உனக்கு ஒரு ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ணி ஒரு பிச்சைக்கார காதல் ஜோடிக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஹலோ ஜானகியா, நான் உங்க அண்ணன் மணி பேசுறேம்மா. நம்ம சீனு மெட்ராஸ்ல அப்ளிகேஷன் போட்டு அவனுக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. இன்டர்வியூ முடியற வரைக்கும் அவன் வீட்டுல தான் தங்க போறான். அண்ணே, உங்களுக்கு என் புருஷனை பத்தி நல்லா தெரியும். ஒரு சின்ன விஷயத்து கூட வள்ளன்னு விழுவாரு. சீனுவா இருந்தா யாராவது வாய் திறக்கிறதுக்குள்ள கை நீட்டுறவன். அங்க சண்டை போடுற மாதிரி இங்கேயும் சண்டை போட்டானா அப்புறம் திரும்பி வரப்போறது சீனு மட்டும் இல்ல, நானும் தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடந்துராதம்மா, நான் சொல்லி அனுப்புறேன். வேலை கிடைச்சதும் வேற இடத்துல வீடு எடுத்துக்குவான். அது வரைக்கும் தான் வீடு. சரி சரி, யார் யார் தலையில என்னென்ன எழுதி இருக்கோ அதானே நடக்கும். அனுப்பி வைங்க. வண்டி வந்துருச்சு. அவனை ரயில்வே ஸ்டேஷன் வண்டி விடுறதுக்கு 100 ரூபாய் பேசி அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். சீனுவை சீக்கிரம் கிளப்பி விடுங்க. அம்மா வரேன். சீனு, இன்டர்வியூல அவங்க கேக்குற கேள்விக்கு எல்லாம் தப்பு தப்பாவே பதில் சொல்லு, அப்பதான் திரும்பி வர முடியும். என்னம்மா எப்படி சொல்றீங்க? நான் போய் வேலையில சேர்ந்து நிறைய சம்பாரிச்சாதான் நீங்க கேக்குறதெல்லாம் வாங்கிட்டு வர முடியும் இல்ல? என்ன நீ சொல்றீங்க? நான் வரட்டா? இத்தனை வருஷமா எங்க கூடவே இருந்துட்டு இப்ப திடீர்னு எங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு எங்கேயோ வேலை தேடி போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? மனசு வரல, ஆனா உத்தியோகம் புருஷ லட்சணம், அது செஞ்சதுதானே எனக்கு மரியாதை. கோகிலா, அண்ணன் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. இப்படி ஒரு பொண்ணை தவிக்க விட்டுட்டு போறதா புருஷ லட்சணமா? உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தானே நான் மெட்ராஸுக்கே போறேன். நானும் ஒருத்தர்கிட்ட அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். அவரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கேன்சல் பண்ணி அனுப்பிடுவாரு பாரு. போயிட்டு வரேன். எதுக்கு வர்றேன்? பணத்தை மட்டும் அனுப்பு, நான் பாத்துக்கிறேன். என் பேருக்கு அனுப்புப்பா. நல்ல தாத்தா. பெரிய மாமா, நான் போயிட்டு வரவா? வர்றதுலயே இரு. விரட்டுறதுலயே இருங்க. எதுவும் நான் மறந்துட்டேனே. குண்டு மாமா, பல்ல எப்படி இருக்கு? போ, வராத. அப்படியே தான் இருக்கு. சீனு, நல்லபடியா வேலையில சேர்ந்து நல்ல பேர் எடுக்க பாரு. சரிண்ணே. இந்தா, இத செலவுக்கு வச்சுக்க. வரண்ணே. பாத்து அங்க யாருக்கிட்ட சண்டை போட்டுறாத. இல்ல இல்ல. என்னங்க, எனக்கு தெரியுங்க, உங்க குணம் எனக்கு நல்லாவே தெரியும். சீனு ஊருக்கு அமிச்சு வச்சுட்டு இப்ப அவனே நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? குழந்தையில இருந்தே என் கூட வளர்ந்தவன இப்பதான் முதல் தடவையா பிரியிறேன். ஒரு பக்கம் அவனுக்கு பொறுப்பு வரப்போதே நினைக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் அவனை பிரியுமே நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு பாசத்தை அவன் மேல வச்சுக்கிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து நீங்களும் ஏன் அவனை திட்டுறீங்க? நான் என்ன கோவத்திலேயே திட்டுறேன்? அவன் நல்லா இருக்கணும் தானே திட்டுறேன். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் ஒரு நாளைக்கு உங்களை விட அவன் பெரிய ஆளா வரத்தான் போறான். அவன் நல்லா வந்துட்டானா இந்த உலகத்திலேயே என்னை விட அதிகமா சந்தோஷப்படுறவன் யாரும் இருக்க முடியாது. என்ன உங்க சீன் இன்னும் வந்து சேரலையா? 7 மணிக்கு ட்ரெயின் வந்துருச்சான். ஓஹோ, போன் பண்ணி வேற விசாரிச்சிட்டியா? மணி 10 ஆகுது, இன்னும் வரல. வந்து 4 வருஷம் ஆச்சுல, அட்ரஸ் மறந்துருப்பான் அவன். அவ என்னதான் முரடனா இருந்தாலும் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரங்க. மெட்ராஸ்ல தான் இப்ப வீட்டு நம்பர் எல்லாம் மாறி போச்சுல்ல,
அதனால ஆட்டோக்காரனோட எங்கேயாவது சுத்துறானா என்னவோ. சார் சார் யார் யாரு? சீனுன்றது எங்க அக்கா பையன் தான். சாரோட பேரை கேட்டு அட்ரஸ் விசாரிச்சாரு. அவங்களுக்குள்ளார என்ன பிரச்சனைன்னு தெரியல, 4-5 பேரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு.